GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரனின் தலைமை நிருபர் திரு ராஜா. சார் வணக்கம். வணக்கம் பிரீத்தி. தீபத் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலையில கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. இதுல ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடுறாங்க. ஆனா எந்த முறையும் இல்லாதவாறு இந்த முறையில நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகமா எடுக்கப்படுது. கிரிவலத்தை சுத்தி சிசிடிவி கேமராக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. இதெல்லாம் ஏன் திடீர்னு நடக்குது? இல்ல, கடந்த சில ஆண்டுகளாகவே திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாங்கிறது ரொம்ப ஃபெமிலியர் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, நீங்க தீப திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் நீங்க வெளி மாநில பக்தர்கள், வெளி மாவட்ட பக்தர்கள்னு வருவாங்க திருவண்ணாமலைக்கு. ஆனா சமீப ஆண்டுகளா, ஒரு கடந்த 3-4 ஆண்டுகளா நீங்க ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இப்படி தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிறவங்க, தமிழ்நாட்டுக்கு தூரமா இருக்கிற மகாராஷ்டிராவில இருந்தெல்லாம் கூட நீங்க இங்க பக்தர்கள் அதிக அளவுல வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க சராசரியா அதுக்கு முன்னாடி வார இறுதி நாட்கள்ல அதிகமா கூட்டம் இருக்கும். இப்ப தினசரியே கூட்டம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆண்டு கூடுதலா அதிகமான பக்தர்கள் வருவாங்க. கடந்த ஆண்டு சராசரியா 35-40 லட்சம் பக்தர்கள் தீப திருவிழாவை காண வந்துங்கிறது மாவட்ட நிர்வாகத்தினுடைய, காவல்துறையினுடைய புள்ளி விவரம். இந்த ஆண்டு இதை விட இன்னும் கூடுதலா வரும். ஒரு 45 லட்சம் மக்கள் வருவாங்க அந்த தீப திருவிழா மற்றும் அன்னைக்கான பௌர்ணமி. இந்த 2 நாள்ல மட்டுமே நீங்க இவ்வளவு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதனால நீங்க பக்தர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நோக்கி காவல்துறையும், மாவட்ட நிர்வாகமும், அரசாங்கமே இதுல முறை கவனம் எடுத்திருக்காங்க. கடந்த முறை எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், இப்படிதான் நீங்க அவங்க தலைமையில கூட்டம் போட்டு நீங்க என்ன மாதிரி செய்யலாம், என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆண்டு கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, நீங்க அதிகமா அரசே நேரடி பார்வையில இந்த தீப திருவிழாவை நடத்தணும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பக்தர்கள் வராங்க. அவங்களுக்கான பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சின்ன நகரம் திருவண்ணாமலைங்கிறது ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியோ இல்ல பரந்த இருக்கிற இடங்கள் இருக்கிற ஒரு நகரமோ இல்லை. இது ஒரு சிறிய நகரம். இங்க ஒரே நேரத்துல நீங்க 30-35 லட்சம் மக்கள் ஒரே நாள்ல நீங்க மகாதீபத்து அன்னைக்கு மட்டுமே சந்திக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவ்வளவு நெருக்கடி இருக்கும். அப்போ இந்த நெருக்கடி எல்லாம் இல்லாம பாதுகாப்பா வரணும், வர பக்தர்கள் நிம்மதியா தரிசனம் முடிச்சுட்டு வெளியில போகணும், வேற எந்த விதமான அசம்பாவிதத்திலையும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்கிறதுனாலதான் நீங்க கிரிவல பாதை, திருவண்ணாமலை நகரம், திருவண்ணாமலை நகரத்தை சுற்றி இருக்கிற 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க முழுக்க இப்பவே காவல்துறையினுடைய கண்காணிப்புகளுக்குள்ள இந்த நகரம் இருக்கு. ஏன்னா முழுக்க இது பாதுகாப்பு சம்பந்தமானதுதான். நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல கரூர் கூட்ட நெரிசல், அப்புறம் ஆந்திராவில் ஒரு கோவில்ல நடந்த கூட்ட நெரிசல், அதனால பலியான சில உயிர்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கை வைத்து இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்படுதா, அல்லது தேர்தல் சமயம்ங்கிறதுனால ரொம்ப கவனமா அரசு இருக்குதா? இல்ல, இது தேர்தல் அப்படிங்கறது இதுல இல்ல. ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஆண்டுமே இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு இதுவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரூர்ல நடிகர் விஜய் நடந்துகிட்ட அந்த பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட அந்த விபத்து தான். அதுல 41 பேர் இறந்திருக்காங்க. அதுல அப்படியே பாத்தீங்கன்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில ஒரு கோவில் திருவிழாவில பக்தர்கள் 11 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்திருக்காங்க. இந்த 2 சம்பவங்கள் தான் ஒரு பெரிய பாதுகாப்பு குளறுபடிகள் தான் அங்க. இப்ப நீங்க ஆந்திராவிலையும் சரி, நீங்க இங்கேயும் சரி, கரூர்லயும். அப்ப இங்க இது நடக்க கூடாது அப்படிங்கறதுல அரசு தெளிவா இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க நடிகர் விஜயனுடைய விஷயத்துல நடந்தது முழுக்க அவங்களுடைய அந்த விஜயனுடைய தரப்பு, தாவேக்காவனுடைய ரசிகர்கள், அந்த அவங்களுடைய அஜாக்கிரதை தான். நீங்க ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குவிந்த ஒரு கூட்டம். சேம் டைம் இதே தான் நீங்க இந்த பக்தியிலேயே நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும். என்னன்னா, நீங்க ஆந்திராவிலே நீங்க அந்த சாமி திருவிழா, அந்த நெரிசல், சாதாரணமா ஒரு மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? நான் கடவுள் கிட்ட போனேன், நான் என்னுடைய குறைகளை சொன்ன உடனே என்னுடைய குறை தீர்ந்துடும், அதுக்கு நான் அந்த சாமியை அர்ச்சனை பண்ணும் போதோ, அந்த தீபாராதனை காட்டும் போதோ, கடவுளை என் கோரிக்கையை சொன்னோம்னா அந்த கடவுள் நிறைவேற்றி வச்சிருவாருன்னு மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா?
அந்த நம்பிக்கை தான். அதே மாதிரி விஜய் மீது வந்து ஒரு சினிமா நடிகருங்கிற அந்த மோகம் தான் இந்த நம்பிக்கையும் இந்த ஒரு பெரிய ஒரு மோகம் தான் நீங்க வந்து ஒரு விபத்துக்கு ஒரு பெரும் காரணமானது. நீங்க அந்த பாதுகாப்பு அப்படின்னும் பொழுது நீங்க இதுல வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. இப்ப நீங்க விஜய் கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு ஒரு 15,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. நீங்க ஆந்திராவில வந்து கோயில்லையும் வந்து இன்னும் ஒரு 2,000 பேர் வருவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா அதீதமான இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த விபத்துக்கு காரணம். அதேதான் இதுவும். இப்ப நீங்க திருவண்ணாமலை வந்து இந்த மாதிரி இங்க வந்து நீங்க பிக்சடா வச்சுக்க முடியாது. இந்த தீப திருவிழாவுக்கு வந்து 10 லட்சம் பேர் தான் வருவாங்க, 30 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்க முடியாது. எவ்வளவு வேணாலும் அவங்களுடைய சொந்த வாகனங்கள்ல, அரசு வாகனங்கள்ல, ரயில்ல நீங்க நடந்தோம் இப்ப நீங்க மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க இதை கணக்கு பண்ண முடியாது. அப்ப கூடுதலான இந்த மாதிரி வர இடங்களிலேயோ இல்ல திருவண்ணாமலை நகரத்துக்குள்ள வந்த பிறகோ இல்ல கோவிலுக்குள்ளேயோ இல்ல கோவிலை சுற்றி கிரிவலம் வருகிற அந்த 14.5 கிலோமீட்டர் தூரத்திலையோ எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, நீங்க கரூர் மாதிரி ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனாலதான் இந்த முறை வந்து என்னன்னா எப்பவும் இல்லாத வகையில இந்த முறை காவல்துறையினுடைய டிஜிபியே நேரடியா வந்து கோவில்ல வந்து ஒரு ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காரு. பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படி என்ன மாதிரி எல்லாம் செய்யலாம், வர பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறது வந்து ஒரு காவல்துறை தரப்புல இருந்து நேரடியான ஒரு ஆய்வு நடத்திட்டு போயிருக்காரு. நீங்க அது அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல முதல் முறையா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே இப்ப நீங்க அடுத்த 2 நாள்ல திருவண்ணாமலையில வந்து ஒரு ஆய்வு நடத்த போறார். கோவிலுக்கான இந்த தீப திருவிழாவை எப்படி நடத்தணும், பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் நீங்க எல்லாம் நடத்த போறாங்க. அப்ப அரசாங்கம் வந்து இதுல கூடுதல் கவனம் நடத்திருக்காங்க. 41 பேர் ஏற்கனவே ஒரு நடிகர் விஜயால இந்த நெரிசலால இறந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு பக்தி தளத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா இங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்க வந்து தங்களுடைய வேண்டுதலுக்காக இங்க கூட போறாங்க. அப்படி நடத்த கூடாதுங்கிறதுல வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தான் ஈடுபட்டிருக்காங்க. இதுல நீங்க கேட்ட மாதிரி தேர்தலையும் இதை பார்க்கலாம். ஏன்னா இன்னும் 3-4 மாதங்கள்ல வந்து சட்டசபை தேர்தலை வந்து தமிழ்நாடு சந்திக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட எதிர்கட்சிகள் அரசியல் செய்யும். நீங்க மக்கள்கிட்டயும் ஒரு விதமான ஒரு வெறுப்பு வந்துரும் இல்லைங்களா, அதனால அவங்களும் கூடுதல் கவனத்தை எடுத்திருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லையே, இத்தனை ஆண்டு காலமாக தமிழக அரசு அது நல்லா தானே பண்ணிட்டு வருது. ஆட்சிகள் மாறினாலும் இப்போ சமீபத்தில் கூட சூரசம்ஹாரம் போன்ற நிகழ்வுகள்லாம் பல லட்சம் பேர் தான் கூடினாங்க. அது அரசு இயல்பாக தான் அதை திறம்பட செஞ்சு முடிச்சாங்க. அப்போ இங்கே மட்டும் கூடுதல் கெடுபிடிக்கு என்ன காரணங்கிறதா எழக்கூடிய கேள்வியா இருக்கு. இல்ல அங்க கரெக்ட் தான். நீங்க இது வந்து இதுவரைக்கும் திருவண்ணாமலை தீப திருவிழாவில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்தது இல்லை. கடந்த ஆண்டுகள் கூட பெரும் மழையால மலையில தீபம் ஏற்றப்படுகிற அந்த மலையில இருந்து பாறை சரிவு ஏற்பட்டு சில உயிர்கள் இறந்த போது கூட நீங்க உடனே அடுத்த சில நாள்ல தீப திருவிழா வந்தது, அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு நீங்க நடத்தினாங்க. இது வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தது இல்லை தான். ஆனா அதுக்காக வந்து நம்ம அசத்தியா இருந்துடக்கூடாது இல்லையா. ஒரு அரசாங்கம் வந்து எதுவுமே நடக்காது அப்படின்னு வந்து ஒரு அசத்தியா இருந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் கூடுதல் கவனம் எடுக்கிறாங்க. இப்ப நீங்க அந்த விஜய் மாநாட்டுல வந்து நீங்க ஒரு விஷயத்த நம்ம திரும்ப பார்க்கணும். நம்ம விஜய் மாநாட்டுல வந்து யாருமே அந்த மாதிரி நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்தோமா? சில சம்பவங்கள் வந்து இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே யூகிச்சுமே தவிர இவ்வளவு பெருசு நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்கல. விஜய் தரப்பினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யல, அவங்களுக்கு அவங்க தொண்டர்களுக்கான வசதிகள் எதையுமே செய்யல. ஆனா அது வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சி. இது வந்து என்னன்னா நீங்க ஒரு கோவில் நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, நீங்க அறநிலைத்துறை நடத்துற ஒரு திருவிழா, இது மக்கள் எல்லாருமே கலந்துக்க போற ஒரு விழா. அப்போ இங்க வேற ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதங்களோட நீங்க நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து கவனம் எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க திடீர்னு இப்ப டெல்லியில ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. அப்போ அந்த குண்டு வெடிப்பு வந்து யாருமே எதிர்பார்க்கல இல்ல, அந்த மக்கள் தான் அதுல பாதிக்கப்பட்டாங்க. அப்போ எந்த இடத்துல எது நடக்கும்லாம் சொல்ல முடியாது. அப்போ இதே காவல்துறை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு கும்பாபிஷேக நேரத்துல தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரும் பிரச்சனையே உருவாச்சு. அப்போ பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு திருட்டம் வந்துடக்கூடாது, அப்படி வர மாதிரி இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நம்ம இருக்கணும் அப்படிங்கறதுலதான் கவனமா அரசாங்கம் ரொம்ப ரொம்ப கவனமா இதுல வந்து மூவ் பண்றாங்க. கடந்த ஆண்டுகள்ல ஏன் இதெல்லாம் இல்ல, ஏன் இந்த ஆண்டுகள் மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா, கடந்த ஆண்டுகள்ல கூட்டம் குறைவா இருந்தது. அதனால அரசாங்கம் வந்து இதுல வந்து அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகமே பாத்துக்கிட்டோம், ஒரு டிஐஜி பாத்துக்கிற வேலை, ஒரு ஐஜி பாத்துக்கிற வேலை அப்படின்னு இருந்தது. ஆனா இந்த ஆண்டுகள்ல வந்து கடந்த ஆண்டே 35 லட்சம் பேர் வந்து நீங்க ஒரே நாள்ல இந்த திருவண்ணாமலைக்குள்ள குவிஞ்சாங்க அப்படின்னா இந்த ஆண்டுகள் கூடுதலா தானே வரும்.
அப்போ இது கூடுதலா வராங்க அப்படின்னும் போது அப்போ அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்க ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் வந்து ஒரு டிஜிபி தான் இதை பார்த்து ஆகணும். அதனுடைய தன்மையில தான் நீங்க டிஜிபியும் ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரும் இதன் மீதான கூடுதல் கவனம் எடுக்கிறாங்க. இல்ல, ஏற்கனவே நாம சில காட்சிகளை திருவண்ணாமலையில பார்த்திருந்தோம். அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் ரொம்ப அத்துமீறி முக்கியமான அதிகாரிகளை கூட உள்ளே விட அனுமதி மறுத்தாங்க. அதெல்லாம் கடந்த காலங்களில் பெரிய சர்ச்சையானுச்சு, பேசு பொருளாக மாறுனுச்சு. இப்போ அது மக்களுக்கு பெரிய நெருக்கடியாக மாறும் அப்படிங்கிற நேரத்தில் இப்போ கூடுதல் பாதுகாப்புங்கிற பேர்ல இன்னும் மக்களை அலைக்கழிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரத்தானே செய்யுது. கண்டிப்பா கடந்த முறை கூட நக்கீரன்லயே கூட பல வீடியோக்கள் பல செய்திகளை வந்து நாமளே அதை வெளியிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க அதீதமான காவல்துறை வந்து குவிச்சுக்கிட்டுருவாங்க. எந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படின்னா, நீங்க மகாதீபத்தை நான் வந்து கோவிலுக்குள்ள போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையானவனுடைய விருப்பமா இருக்கும். கடந்த காலங்கள்ல வந்து குறைவான கூட்டம் இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி உள்ளூர் மக்களும் அந்த கோவிலுக்கான பாரம்பரியமா நீங்க திருவிழா நடத்துற சமூகங்களும் அவங்க உள்ள போயிட்டு பார்க்க முடிஞ்சுது. ஆனா இந்த கூட்டங்கள் அதிகம் வர வர அதிகாரத்துக்கான திருவிழாவா இது மாறிடுச்சு. நீங்க ஒரு காவல்துறை தான் நீங்க ஒரு திருவிழாவை நடத்துது அப்படிங்கிற அளவுக்கு கடந்த 10-15 ஆண்டுகளாகவே அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துருச்சு. நீங்க ஒரு கடந்த காலத்துல ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு திருவிழாவை நடத்துற சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரையே வெளியே உள்ள விடாம தடுக்கப்பட்ட சம்பவங்கள், காவல்துறையால தடுக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கடந்த அதிமுக ஆட்சியில ஒரு முன்னாள் அப்போ அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவரை தடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப கடந்த முறை வந்து ஒரு திருவிழாவுக்கான 15 நாட்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்யற வருவாய்த்துறை அதிகாரி ஒருத்தரை தடுத்ததுதான் பெரிய பிரச்சனைகளா உருவாச்சு. இது என்னன்னா, காவல்துறை மற்ற நாள்கள் எல்லாமே விட்டுட்டு அந்த நாளை வந்து தங்களுக்கான நாள், நான் தானே திருவிழா, நான் தானே பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த கோவில்ல தான் இந்த பிரச்சனையே உருவாகுது. மகாதீபத்துக்குள்ள உள்ள போகிறதுக்காக ஒரு கோவில்ல ஸ்பெஷல் பாஸ்கள் எல்லாம் வெளியிட்டா கூட நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன யாரு கொடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என்னுடைய அதிகாரி, என்னுடைய காவல்துறையினுடைய அதிகாரி கொடுக்கிற பாசை தான் நான் ஏத்துக்குவேன், நான் அவங்களதான் உள்ள அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க ஒரு அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர்களையும் நீங்க நீதிபதிகளை தடுத்தது கூட இங்க நடந்திருக்கு. கடந்த ஆண்டு நீதிபதியை கூட ஒரு ஒருமையில பேசி நீங்க தடுத்து பிரச்சனை பண்ணாங்க. ஆனா காவல்துறையினுடைய ஒரு சாதாரண ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்கிறவங்களோ நீங்க அவங்களுடைய வாகனங்கள் கூட ஒரு நீங்க நேரடியா போயிட்டு நீங்க அந்த கோவிலுடைய கோபுரத்து முன்னாடி வரைக்கும் நிற்கும். ஆனா ஒரு உயரதிகாரியுடைய அதுவும் அவங்கள விட கேடர்ல அதிகமா இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசருடைய கார்களையோ ஒரு நீதிபதியுடைய கார்களையோ நான் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு 3 இடங்கள்ல செக் போஸ்ட் போட்டு இது பண்ணுவாங்க. காவல்துறை தனக்கான வியாவா அந்த தீப திருவிழாவை நடத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல கோவிலுக்கு இந்த பிரச்சனை உள்ள நுழையறதுல இந்த பிரச்சனை ஆயிடுங்களா. ரெண்டாவது என்னன்னா, நான் பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல நீங்க அந்த நகரத்தினுடைய முக்கிய சாலைகள், தெருக்களை எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுவாங்க. 3 நாட்கள் 4 நாட்களுக்கு முன்னாடியே நீங்க லாக் பண்ணும்போது அவனுடைய சராசரி தினசரி வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, எல்லாருக்குமே இருக்கும். நீங்க தீப திருவிழாவுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க நகரத்தை வந்து சீல் வைக்கிறீங்க. நீங்க முக்கிய தெருவுகளையும் நீங்க அந்த மாட வீதியை சுத்தி இருக்கிற தெருக்களையும் நீங்க சீல் வைக்கும் போது அந்த உள்ள இருக்கிற மக்கள் வெளியில வரணும். அவங்க கடைக்கு போகணும், அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நீங்க பசங்க காலேஜ் போகணும், வெளியூருக்கு போகணும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வீட்டை விட்டு வெளில வந்தபோதே தெருவனுடைய கார்னர்ல நீங்க இரும்பு கேட் போட்டு முடிச்சிருவாங்க. நீங்க 2 வீலர் கூட போக முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா ஆட்டோ வந்து வீட்டுல வந்து பிக்கப் பண்ணிட்டு போக முடியாது. இந்த மாதிரியான நெருக்கடிகள் ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கான மாற்று ஏற்பாடுகளை காவல்துறை நீங்க ஏற்பாடு செய்யறதே இல்லை. மாவட்ட நிர்வாகமும் நீங்க காவல்துறை என்ன சொல்லலாம், திருவிழா நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு பெரிய திருவிழா, இதை நீங்க 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா அதை வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஆனா மக்களுக்கு என்னன்னா, இப்ப நீ 2 நாள்னு சொல்ற, அந்த ஒரு நாள் தீப திருவிழா, ஆமா நானும் தான் அந்த தீபத்துல கொண்டாட போறேன், எனக்கு அந்த ஒரு நாள் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்க தீபத்துக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே நீங்க தெருக்களை க்ளோஸ் பண்றீங்க. தீபம் முடிஞ்ச 2 நாள் அடுத்த நாள் பௌர்ணமி வருது, அதுக்கு அடுத்த நாள்னு சொல்லிட்டு நீங்க டோட்டலா லாக் பண்றீங்க. அப்ப என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இல்லையா, அதுக்கு நீங்க என்ன மாற்று வைக்கிறீங்க அப்படின்றது. இதனுடைய கோபம் எல்லாம் காவல்துறை மீது தான் திரும்புது. காவல்துறை தான் அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா அது மாவட்ட நிர்வாகமும் இதை பொறுப்பு எடுத்துக்கணும். இதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கணும். நீங்க 2 வீலர் கூட உள்ள விட மாட்டாங்க. நீங்க தீபத்து அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 வீலர் கூட உள்ள விட மாட்டாங்க. இந்த நகரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 9 சாலைகள் இந்த நகரத்துக்குள்ள வர்றதுக்கு 9 சாலைகள் இருக்கு. ஆனா இந்த சாலைகள் எல்லாமே
நீங்க கோவில் வந்து நகரத்தினுடைய மையத்துல இருக்கு. கோவிலை சுற்றி தான் நீங்க எல்லாமே இருக்குது. மார்க்கெட்டு, வீடுகள், நீங்க எல்லாமே நீங்க இந்த கோவிலை சுற்றி தான் இருக்குது. அப்போ வெளியில போகணும் அப்படின்னாலும், உள்ள வரணும் அப்படின்னாலும் நீங்க இந்த சாலைகளை தான் பயன்படுத்தி ஆகணும். அப்ப நீங்க தடுக்கும் போது இந்த கோபங்கள் மக்களிடம் வரதான் செய்யும். ஆனால் இந்த ஆண்டும் இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போறாங்க, சால்வ் பண்ண போறாங்கிறது வந்து இன்னை வரைக்கும் எந்த ஒரு தெளிவானமும் இல்லை. அப்போ நீங்க இந்த ஆண்டும் அந்த மாதிரி இது பண்ணும்போது மக்கள் கிட்ட ஒரு எதிர்ப்பு வரதான் செய்யும். அது திருவண்ணாமலைக்கு அதிக அளவில் ஆந்திரா போன்ற மாநிலங்கள் இருந்தால் மக்கள் அதிக அளவில் வராங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும், இன்னொரு தரப்புல வெளிமாநில பக்தர்கள்லாம் இப்போ குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே குறைஞ்சிருக்காங்களா? உண்மை என்ன? கொரோனாவுக்கு அப்புறம் தான் திருவண்ணாமலையினுடைய பக்தர்களுடைய வருகைங்கிறது வந்து ஆந்திராவில இருந்தும் தெலுங்கானாவில இருந்தும் அதிகரிச்சுது. கர்நாடகா எப்பவுமே ஓரளவுக்கு சராசரியா வருவாங்க. ஆனா அதுவும் அதிகரிச்சுட்டு இருந்தது. அது காரண திருமலை தான் வந்து நீங்க சிவன் தலத்துல வந்து குருஸ்தலம், நீங்க இங்க வந்து எல்லாரும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆந்திராவில் நடத்தப்பட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்களுடைய பிரச்சாரங்கள் தான் நீங்க பக்தர்களை இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இடையில வந்து குறைஞ்சாங்க. இப்ப கூட சராசரியா குறைஞ்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில திரும்ப ஏறும். ஆனா அந்த குறைஞ்சதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க பல விதமான காரணங்களை சொல்றாங்க. ஆனா மெயினான காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற வியாபாரம் தான். நீங்க இருக்கிற ஆட்டோவும், இங்க இருக்கிற ஹோட்டல்களும், நீங்க இருக்கிற சிறு கடைக்காரர்களும், நீங்க இந்த வெளியூர்ல இருந்து வர பக்தர்களை நீங்க சீட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இங்க ரொம்ப அதிகம். அது எல்லா இடத்துலயுமே நடக்குது. நீங்க இங்க இருந்து நீங்க திருப்பதி போனீங்கன்னு வச்சுங்களேன், திருப்பதியில நீங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல வந்து மலைக்கு மேல கொண்டுட்டு போக முடியாது. நீங்க கீழே அடிவாரத்திலேயே நீங்க தடுப்பாங்க, செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஆனா நீங்க மேல போனீங்கன்னா ஒரு கண்ணாடி குடுவையில அந்த வாட்டர் கொடுப்பாங்க. நீங்க வாங்கி குடிச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பாட்டில் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும். ஆனா அந்த கண்ணாடி பாட்டில் இருக்கிற அந்த 3/4 லிட்டர் தண்ணி வந்து நீங்க 60 ரூபாய் 70 ரூபாங்கிற ரேஞ்சில் விற்பாங்க. இப்ப நீங்க பக்கத்து மாநிலமான நம்ம இது சொல்றோம். நீங்க வெளியில எங்க போனாலும் சரி, இந்த மூகாம்பிகைகளுக்கு கூட தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் போறாங்க. அங்க எல்லாமே கூட நீங்க இந்த மாதிரியான சீட்டிங் எல்லாம் உண்டுதான், நம்ம அதை இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கிருக்கும் நீங்க திருவண்ணாமலைகளுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதீதமான ஆசை, பேராசைங்கிறது வந்து இந்த வியாபாரிகளுக்கு கிட்ட இருக்கு. குறிப்பா 3 வியாபாரம் தான். இங்க வர்றதுல வந்து வர பக்தர்கள் என்ன வாங்க போறாங்க, இங்க வந்து நகை எடுக்க போறதோ, கார் எடுக்க போறதோ, துணி எடுக்க போறதோ எல்லாம் கிடையாது. பக்தி சார்ந்துதான். அவன் வந்து ஹோட்டல் சாப்பிடணும், 3 வேளை நீங்க வந்து ஒரு சாப்பிடணும். 2வது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினா இங்க பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கோ வரணும். அதுக்கான ஒரு ஆட்டோவை பண்ணிக்க போறாங்க. 3வதா நீங்க தங்கறதுக்கான வசதிகள் தான். இந்த 3 இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 இடங்கள்லயும் அதீதமா அவங்க கிட்ட இருந்து வெளியூர்காரங்க மொழி தெரியாம வரவங்களுக்கு கிட்ட நாம ஹெல்ப் பண்றதுங்கிற இடம் போய் அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வேணா காசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற. நீங்க 1 கிலோமீட்டருக்கு ஆட்டோவுக்கு நீங்க 300 ரூபாய்ங்கிற வரைக்கும் எல்லாம் சார்ஜ் பண்றாங்க. நீங்க 5 கிலோமீட்டர் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க பேருந்து நிலையத்துல இருந்து நீங்க ரமணாசிரமம் ஏரியாவுக்குள்ள வரணும், இல்ல நீங்க கோவில் ஏரியாவுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க ரொம்ப சாதாரணமா 400 ரூபாய் 500 ரூபாங்கிற ரேஞ்சில் நீங்க வாங்கும்போது அவனுக்கு வந்து என்ன, முதல் முறை அவனுக்கு வந்து புதுசா வரும்போது அவங்களுக்கு இது வந்து தெரியாது, ஏமாற்றுறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா அடுத்தடுத்து சில தமிழ் மொழி புரிஞ்சவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வர வர இங்க தெரியும் பொழுது மீதான ஒரு பெரிய அதிருப்தி உருவாகுது. நீங்க இவனை வந்து நம்ம என்ன வேணாலும் ஏமாத்தலாம், மிரட்டுறது. அதே மாதிரி வந்து நீங்க கிரிவலம் போறவங்களுக்குன்னு வந்து தனி பாதை எல்லாம் கிடையாது. வாகனங்கள் போற அதே சாலையில தான் நீங்க கிரிவலமும் போய் ஆகணும். என்ன ரோடு ஓரமா போகலாம், அவ்வளவுதான். ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஆனா பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு கடைகள் வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அதுல எப்படி போக முடியும்? அப்ப அந்த பக்தனும் ரோட்ல தான் நடந்து போவாங்க. ஆனா இவங்க ஹாரன் அடிப்பாங்க, நகர முடியாது, அவன் நகர மாட்டாங்க. அப்ப வந்து என்னன்னா, நீ அவங்க போட்டு ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்ல திட்டுறது. இப்ப நீங்க ஆட்டோக்காரங்க வந்து பேரம் பேசினாங்கன்னு திட்டுறது. நீங்க நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும்ல. யாருக்கா இருந்தாலும் நம்மள ஒருத்தர் வந்து கோபமா முறைச்சாரு அப்படின்னா அந்த முகத்தினுடைய எக்ஸ்பிரஷனும் நம்ம அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் அப்போ அவர் நம்மள வந்து ஏதோ சொல்றாருன்னு தெரியும்ல. அது அவங்களுக்கும் புரியும்ல. இப்ப இது எல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சோசியல் மீடியாவில் ஆந்திரா சைட்ல இருக்கிற தெலுங்குலையும் கன்னடத்திலையும் தமிழ்நாட்டு மீதான திருவண்ணாமலை மீதான ஒரு பிம்பத்தை வந்து ரொம்ப மோசமான மக்கள் வாழ்க்கிற ஊரு, நம்ம நீங்க ஏமாந்தீங்கன்னா உங்களை எல்லாம் சீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியான செய்திகள் வந்து அங்க பரவ ஆரம்பிச்சுது. ஒண்ணு. 2வது என்னன்னா, நீ ஏன் அவங்க போய் தங்குற, கிரிவலம் போகணும், நீங்க போயிட்டு உங்க லக்கேஜை வச்சுட்டு போ. அங்க எல்லாம் வந்துடலாம், நீங்க 3000 4000 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நாளைக்கு ரூம் வந்து உங்ககிட்ட புடுவாங்க. அப்ப அதனால நேரா போ, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கு, கூலி
அப்படியே கிரிவலம் போ, காலையில சாமி பாரு, அப்படியே திரும்ப பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்துரு, நீ அங்க தங்காத, நீ காலையிலயும் நைட்ல மட்டும் அங்க சாப்பிடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து நீங்க நடந்துகிட்டு இருக்கு. அது அதனாலதான் நீங்க பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து வெகுவா குறைஞ்சிருக்குது. இப்ப நீங்க இந்த கார்த்திகை தீபத்தை எடுத்துக்குங்க. நீங்க பேக்கேஜ் சிஸ்டம்ங்கிறத வந்து இந்த தங்கும் விடுதிகள்ல, ஹோட்டல்கள்ல, ரெசிடென்சியல்கள்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாவே அது இருக்கு. என்னன்னா நீங்க தொடர்ச்சியா 4 நாளுக்கு நீங்க ரூமை எடுத்துக்கணும். நீங்க அன்னைக்கு தீபத்துக்கு நீங்க மட்டும்லாம் நீங்க ரூம் எல்லாம் கேட்க முடியாது. அந்த 4 நாளுக்கு எடுத்தீங்கன்னா 20,000 25,000 அப்படிங்கிற மாதிரி. அதுவும் 2 பேர் தான். அது நீங்க ரூம்னா அதுல 4 பேர் 5 பேர்லாம் இருக்க முடியாது. 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு நீங்க 20,000 கொடு, 25,000 கொடு அப்படிங்கிற மாதிரியான பேக்கேஜ் சிஸ்டத்துல பணம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில விடுதிகளை வந்து உனக்கு தீப தரிசனத்துக்கு நான் உனக்கு வந்து டோக்கனை கொடுக்குறேன், ஐ மீன் உள்ள போறதுக்கு என்ட்ரி பாஸ் கொடுக்குறேன், விஐபி பாஸ் கொடுக்குறேன். அதுவே ஒரு பெரிய சீட்டிங் நடக்குது. இப்ப நீங்க இந்த விஐபி பாஸ் உள்ள பக்தர் தரிசனத்துக்காக போகிறதுக்கு வந்து பாஸ் இருக்கு. இப்ப அதுலயே வந்து 5,000 கொடு, 10,000 கொடுன்னு சொல்லிட்டு இந்த கோவில்ல வேலை செய்யற சிலரோட சேர்ந்துக்கிட்டு, அது கடந்த ஆண்டுகள்ல கூட பிடிச்சிருக்காங்க. நீங்க அவங்க அந்த சீட்டிங்கை வச்சுக்கிட்டு நீங்க ஏமாத்துறாங்க இல்லையா? இந்த மாதிரியான சீட்டிங் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி தெரியாம இருந்தது. நீங்க சோசியல் மீடியாவும் அங்க இருக்கிற செய்தித்தாள்களும், நீங்க ஆந்திராவுல தெலுங்கானாவுல இருக்கிற செய்தித்தாள்கள் இதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால என்னன்னா இங்க எதுக்கு அங்க போயிட்டு நம்ம அவ்வளவு தூரம் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து வர்றதுங்கிறது வந்து கடந்த 7-8 மாதங்களாவே திருவண்ணாமலையில குறைஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. ரொம்ப நன்றி. இப்போ திருவண்ணாமலையில திடீர்னு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னும், தீப திருவிழாவை ஒட்டி நடக்கக்கூடிய சிக்கல்கள், ஏமாற்றுதல் எல்லாத்தையுமே ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.